சென்னையில் 4வது வாரமாக ஞாயிற்றுக்கிழமையில் பராமரிப்பு பணிகள் காரணமாக தாம்பரம் கடற்கரை இடையே 44 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் பாதிக்கப்பட்டனர். சென்னையில் தாம்பரம் கோடம்பாக்கம் மார்க்கத்தில் ரயில்வே தண்டவாளத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் தொடர்ந்து 4வது வாரமாக சென்னை கடற்கரை முதல் தாம்பரம் இடையே இரு மார்க்கத்திலும் புறநகர் மின்சார ரயில்களை தெற்கு ரயில்வே ரத்து செய்தது. அதேபோல் தாம்பரம் முதல் செங்கல்பட்டு இடையே குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருந்தது. இதனால் தாம்பரம் ரயில் நிலையத்தில் இறங்கும் பயணிகள் ஜிஎஸ்டி சாலையிலிருந்து மாநகர பேருந்துகள் மற்றும் ஆட்டோ என பல்வேறு பொது போக்குவரத்தை பயன்படுத்தினர். இதன் காரணமாக தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. ட்ரெயினில் தான் போகிறவங்க எங்கே போகணுன்னாலும் ட்ரெயினில் போனால் டிக்கெட்டும் கம்மி, ரெண்டாவது போக்குவரத்து வசதியும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி லீவ் டேஸில் வந்து ட்ரெயின் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ பஸ்ஸில் போனால் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது பஸ்ஸில் போகிறது. அதுவும் இல்லாத பஸ்ஸில் போயிட்டு வரதுன்றது ரொம்ப கஷ்டம். வெளியே பஸ்ஸில் ஏறி போக முடியல, அவ்வளோதான் ரஷ்ஷாக இருக்குது. வெயில் காலத்தில் மாற முடியல, அதை சேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நைட் நேரம் இந்த மாதிரி பண்ணால் பரவாயில்ல, கஸ்டமர் இல்லாத நேரத்தில் இப்போ இவ்வளோ பேர் திணறாங்க, எங்கே போகிறது எது பண்ணுறதுன்னு தெரியல. எல்லோரும் ஆட்டோவுக்கு நிறையா காசு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை வருது. கொஞ்சம் சிரமமாக இருக்குது சார். பஸ்ஸு நிறையா நிற்கிது, எல்லாமே கூட்டமாக நிற்கிது. இது மாதிரி கீழே போய் தான் செக் பண்ணணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.